ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீடுகளில் இன்டீரியர் வால்க்கு டெக்கரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய மினி டெக்கரேட்டிவ் டைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் டைல்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமான லுக்கில் வந்து எக்ஸ்போசராக வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டைல்ஸ் நமக்கு வந்து ஒரு சீட் ஃபார்மில் கிடைக்குது. குட்டியான டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சின்ன டைல்ஸ் அதோட டிசைன் வேரியேஷனை பொறுத்து ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் அரேஞ்ச் பண்ணி வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சீட்டை நம்ம டைரெக்டாக தேவையான இடங்களில் வாலில் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒட்டிக்கலாம். இந்த டைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பொறுத்து வந்து ஒன்று சைஸில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த டைல்ஸை நம்ம நார்மல் டைல்ஸ் ஒட்டக்கூடிய ஆளுகளை வச்சு ஒட்ட முடியாது. அந்த டைல்ஸ் ஒட்டக்கூடிய ஸ்கில்டு லேபரை வச்சு தான் ஒட்ட முடியும். ஏன்னா வந்து நார்மல் டைல்ஸ் ஒட்டுறது வந்து வேறு. பட் இந்த டைல்ஸ் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைல்ஸ்க்கு இன்னொரு டைல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டைல்ஸ் ஒட்ட பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டோ இல்லை சிமெண்ட்டோ வந்து டிசைன்ஸில் வந்து படாத மாதிரி அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கில்டு லேபராக மட்டும்தான் பண்ண முடியும். இந்த டைல்ஸோட விலை பெர் சீட் வந்து நமக்கு வந்து 40லேருந்து 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா வந்து 40லேருந்து 45 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்மல் டைல்ஸ்க்கு வந்து 20 ரூபா செலவு அப்படின்னா இந்த டைல்ஸ்க்கு டபுள் த அமௌண்ட் வந்து செலவாகிற மாதிரி இருக்குது. பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேலஞ்சுன்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு டைல்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து உடஞ்சிருது இல்லை வந்து டிசைன்ஸில் வந்து ரிமூவ் ஆகிடுது அப்படிங்கிறப்ப ஃபியூச்சரில் அதே டிசைன்ஸ் அதே பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சந்தேகம் தான். அதே மாதிரி வெளியில் எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு நார்மல் டைல்ஸை விட இந்த டைல்ஸுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸு. சில இடங்களில் உட்டில் கூட இந்த டைல்ஸை வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எடுத்துட்டு அந்த உட்டில் வந்து பேஸ்ட் வச்சு ஒட்டி கூட டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.